விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. ரப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ரப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள்
உலகெங்கிலும் இருந்து இந்த ஞாயிறு ஆராதனையில் எங்களோடு கூட கலந்து கொண்டிருக்கும் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம் நம்மை விட்டு ஒருபோதும் விலகாது. ஆமென். எப்படி தெரியும்? நிச்சயமா நம்பலாமா? நிச்சயமா நம்பலாம். எப்படி தெரியும்னா, கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்த போது உன்னை காமிச்சிட்டார். எவ்வளவு தூரம் நமக்காக போவார், எந்த அளவுக்கு செய்வார், ஜீவனையே கொடுப்பார், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்துவார், எவ்வளவு வேணா பாடுபடுவார், எந்த விதமான அவமானத்தையும் நம் நிமித்தமாக அவர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். இதெல்லாம் சிலுவையில் காமிச்சிட்டார். அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு தெரியுது, எவ்வளோ தூரம் வேணா போவார் எனக்காக, உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வார் அவர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நம்மை விட்டு விலகவே விலகாது என்கிற வார்த்தை உண்மை. ஆமென். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மெய்யாகவே உடைய அன்பை நீர் வெளிப்படுத்தி விட்டீர். கல்வாரி சிலுவையின் மூலமாக எங்களுக்காக எவ்வளவு செய்வீர், எந்த அளவுக்கு போவீர் என்பதை நாங்கள் கண்டுவிட்டோம். நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் உடைய கிருபையும் இரக்கமும் எங்களை விட்டு விலகி போகாது. இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி கஷ்டத்திலும் பாடுகள் மத்தியிலும் வந்திருக்கிற மக்களுக்காக, அங்கங்கே இருந்து கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற, உலகம் முழுவதிலிருந்து கலந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்றைக்கு பாடல்கள் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, நடக்கிற பிரசங்கங்கள் மூலமாக இந்த சத்தியம் அவர்களை போய் எட்டட்டும். கர்த்தாவே, அவருடைய உள்ளத்துக்கு இது மருந்தாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே பயம் நீங்கட்டும். கர்த்தாவே, அவளுக்கு நம்பிக்கை உண்டாகட்டும். அவள் தலை நிமரட்டும். உதவுவதற்கு நீர் இருக்கிறீர் என்கிற நம்பிக்கை அவளுக்குள்ளே உண்டாகட்டும். கர்த்தாவே, இன்றைக்கு வல்லமையாக உடைய கிரியை உள்ளங்களில் நடப்பிப்பீராக. இந்த கூட்டத்தின் மூலமாக வல்லமையான உடைய கிரியை உள்ளங்களில் நடப்பிக்கப்படட்டும். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும்.
பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் கலந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் கலந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் எந்த அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்த அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். எல்லாரும் என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். பாடுறீங்க, நம்புறீங்களா? சில இடத்துல நம்பாமலே பாடிட்டு இருப்பாங்க. என்ன பாடுறோன்னே தெரியாது. சும்மா அந்த ராகத்துக்கும் தாளத்துக்கும் அப்படியே கூட கை தட்டிக்கிட்டு அப்படியே பாடிட்டுருப்பாங்க. இங்கே அந்த மாதிரி கிடையாது. இங்கே முகத்தை பார்த்தாலே தெரியுது, நம்பி தான் பாடுறீங்க. நிச்சயம் நடக்கும், நம்புறீங்க. அதுதான் இங்கே விசேஷம். அதனால தான் எல்லாம் பாடுறீங்க, எல்லாரும் இதை கொண்டாடுகிறீங்க. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. உங்களை ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் திட்டம் போட்டாரு. அவர் சொந்த குமாரனையும் அனுப்பி சிலுவையில் மரித்து ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணிட்டாரு.
மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஏன் சிலுவையில் மரித்தார், சாபமானார்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கும் உண்டாகும்படியாக. ஆமென். நம்மெல்லாம் புறஜாதியாருங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வந்துருச்சு இயேசுவின் மூலமா. அதுக்கு தான் சிலுவையில் மரிச்சார்ன்ற, அதுக்காகவே மரிச்சிருக்கார். எல்லாருக்கும் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும்படியா. ஆபிரகாம் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டானோ அப்படியெல்லாம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதுதான் அதனுடைய அர்த்தம். அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இதுவரை நடத்தினி, இனியும் நடத்துவி. யெகோவாயீரே பார்த்து கொள்வி. இதுவரை நடத்தினி, இனியும் நடத்துவி. யெகோவாயீரே பார்த்து கொள்வி. யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீ சந்திப்பி. யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீ சந்திப்பி. யெகோவாயீரே, 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 என் தேவையாவும் நீ. ஓ யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீ. நடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. ஓ என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. தந்தை நீரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, வேதனை, வலி, பயம் இதை ஏற்படும் போது அப்பா பண்ணுறது என்ன? தூக்கிக்கிறார். தூக்குறதே ஒரு பெரிய தைரியத்தை அந்த பிள்ளைக்கு தருது.
எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். அப்படி தூக்கி தூக்கி பயத்தை போக்கி சுமந்து சுமந்து அப்படிதான் நம்மெல்லாம் பெரிய ஆளாக வளர்ந்தோம். அப்புறமா இல்லையா? அப்பா தூக்கி தூக்கி. எத்தனை பேர் சொல்றீங்க உங்களை சுமந்து வந்த தெய்வம் அவர்? எத்தனை தடவை சுமந்து இருக்கிறாரு? நீங்கள் பலவீனமாக இருந்தபோது, பயந்த போது, இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தபோது சுமந்து வந்திருக்கிறார். அப்பேற்பட்ட நல்ல தகப்பன் அவர். காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீ, மீட்க வல்லவர், மீட்டெம்மை காக்க வல்லவர், மகிமை காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீ, மீட்க வல்லவர், மீட்டெம்மை காக்க வல்லவர், மகிமை வழிகளில் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீ, மீட்க வல்லவர், மீட்டெம்மை காக்க வல்லவர், மகிமை ஏராளமானவர், தாராளமானவர், நீரே எல் ஷடாய், நிறைவாக்கும் தேவன், நீர் போதுமானவர், சர்வ வல்ல தேவரீ, நீர் ஏராளமானவர், தாராளமானவர், நீரே எல் ஷடாய், நிறைவாக்கும் தேவன், நீர் போதுமானவர், சர்வ வல்ல தேவரீ, நீர் ஏராளமானவர், தாராளமானவர், நீரே எல் ஷடாய், நிறைவாக்கும் தேவன், நீர் போதுமானவர், சர்வ வல்ல தேவரீ, நீர் போதும் போதும் என்றோ, நீர் போதும் போதும் என்றோ, நீர் போதும் போதும் என்றோ. இந்த ஒருவர் போதும். அதனால
நாமளும் இந்த ஒருவரை நம்பி இருக்கிறோம். பலரை நம்பிட்டு இல்லை, நம்ம இந்த ஒருவரை. இந்த ஒருவர் மூலமாக மனு குலத்திற்கே மீட்பு உண்டாயிருக்கு, ஆசீர்வாதம் உண்டாயிருக்கு. ஒருவர், அந்த ஒருவர் அவ்வளோ பவர்ஃபுல். ஏன்னா அவர் தேவகுமாரன். இந்த ஒருவர் எல்லாருக்கும் எல்லாருடைய பாவத்தையும் சுமக்க முடியும், எல்லாருடைய சாபத்தையும் போக்க முடியும். இந்த ஒருவர் சாதாரணமாக முடியாது, இவர் முடியும். ஏன்னா இவர் தேவகுமாரன். எல்லாருக்காகவும் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி எல்லாரையும் மீட்டுக் கொள்ள முடியும். ஏன்னா இவர் தேவகுமாரன். இந்த ஒருவர் போதும். எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த ஒருத்தர் போதும். இன்னொரு ஆள் தேவையில்லை, பலர் தேவையில்லை, இந்த ஒருவர். அதனால தான் இயேசு அவர் மாத்திரம் போதுமேன்னு சொல்கிறோம். எத்தனை பேர் சொல்கிறீங்க அவர் போதும்? அவர் உங்களுக்கு தெரியுமா? அவர்கிட்ட உங்களுக்கு அறிமுகம் உண்டா? கனெக்ஷன் உண்டா? அவர் அறிந்திருக்கிறீர்களா? அவரிடத்தில் நீங்கள் செல்ல முடியுமா? ஆண்டவரே, இயேசுவே என்று கூப்பிட முடியுமா? அவர்கிட்ட போக முடியுமா? இந்த ஒருவர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த உலகத்தில் வேற எதுவுமே தேவையில்லை. இந்த ஒருவர் எல்லாவற்றையும் சாத்தியமாக்குவார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை துதிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவ்வளவு பேருடைய பாவத்தை சுமந்து தீர்த்து எல்லாருடைய சாபத்தையும் போக்கி இருக்கிறீர். எல்லாருடைய தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். எவராலும் செய்ய முடியாது நீர் செய்திருக்கிறீர். எல்லாருக்கும் ஆசீர்வாதத்துக்கு வழியை திறந்து விட்டிருக்கிறீர். வாசலை திறந்திருக்கிறீர். நீரே வாசலாய் இருக்கிறீர். நானே வழி, சத்தியம், ஜீவன் என்று சொன்னவரை துதிக்கிறோம். உண்மையிலே எல்லாம் எங்களுக்கு உண்டு. நீர் எங்களை பலப்படுத்தும் போது எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. நீர் எங்களோடு இருக்கும்போது எதுவுமே முடியாது என்பது இல்லை. நீர் எங்களுக்கு போதுமானவரே துதிக்கிறோம். பாடல்கள் மூலமாக, பிரசங்கங்கள் மூலமாக, நடக்கிற காரியங்கள் மூலமாக இன்றைக்கு அநேக உள்ளங்கள் தொடப்படட்டும். அற்புதமான இயேசு எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். ஒருவராய் எவ்வளவு பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்திருக்கிறார். இவரே தேவன் என்பதை இன்றைக்கு விளங்கச் செய்வீராக. மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். உள்ளங்களிலே சத்தியத்தை அறிகிற அறிவு, அந்த ஒளி, அறிவின் ஒளி வீசட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.